இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். இந்த ரத்தினங்கள்லாம் நம்ம வாங்குறோம், போடுறோம், ராசியை பார்த்து போடுறோம், நட்சத்திரத்தை பார்த்து போடுறோம். அதை எப்படிங்க ஐயா பயன்படுத்துறது? நாங்கள் ஒரு தடவை போய் வாங்கிட்டோம், எனக்கு தெரியல அப்படின்னா, அந்த ரத்தினங்களை எப்படி நம்ம பயன்படுத்துறது? அதை எப்படி நம்ம சுத்தப்படுத்துறதுன்ற விளக்கத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வணக்கம். நம்ம பொதுவாக இந்த ரத்தினங்கள் பயன்படுத்துகிறோம். அதில் நவரத்தினங்கள் இருக்குது, உபரத்தினங்கள் இருக்குது, நிறைய ரத்தினங்கள் இருக்குது. இந்த ரத்தினங்கள் அப்படின்னாலே நம்ம மலேசியாவில் பார்த்தீங்கன்னா அபூர்வாஸ் தான். ஸோ நம்ம அபூர்வாஸில் இருக்கக்கூடிய ரத்தினங்கள் சிறப்பான ரத்தினங்கள், அற்புதமான தேர்வு செய்யப்பட்ட ரொம்ப பிரமாதமான ரத்தினங்கள், அனைத்துக்குமே அந்த சான்றிதழோடு கொடுக்கக்கூடிய ரத்தினங்கள். இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். இந்த ரத்தினங்கள்லாம் நம்ம வாங்குகிறோம், போடுறோம், ராசியை பார்த்து போடுறோம், நட்சத்திரத்தை பார்த்து போடுறோம். அதை எப்படிங்க ஐயா பயன்படுத்துறது? நாங்கள் ஒரு தடவை போய் வாங்கிட்டோம், எனக்கு தெரியல அப்படின்னா, அந்த ரத்தினங்களை எப்படி நம்ம பயன்படுத்துறது? அதை எப்படி நம்ம சுத்தப்படுத்துறதுன்ற விளக்கத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நானே பார்த்தீங்கன்னா கனக புஷ்பராகம் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மோதிரத்தை நம்ம ஒரு 15 நாளுக்கு ஒரு முறை இல்லைன்னா ஒரு மாதம் ஒரு முறை இந்த ரத்தினத்தை சுத்தப்படுத்துறது ரொம்ப சிறப்பான பலன். மாதத்தில் ஒரு தடவையும் பௌர்ணமியும் ஒன்று வரும். அந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த ரத்தினங்களை சுத்தப்படுத்துறது, இந்த உலோகங்களை சுத்தப்படுத்துறது ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மோதிரத்துக்கு, ரத்தினங்களோடு இருக்கக்கூடிய மோதிரத்துக்கு ஒரு சுத்தமான தண்ணீரில் கொஞ்சம் நேரம் அலசிட்டு, அப்புறம் நம்மளுடைய பட்ஸ் இல்லைன்னா ஒரு நல்ல விதமான காட்டன் கிளாத்தை பயன்படுத்தி அந்த அந்த ரத்தினங்களுடைய உட்பகுதி, மேலே இருக்க பகுதி அதெல்லாம் அந்த அழுக்கு சேராமல் அதெல்லாம் சுத்தப்படுத்தி, சுத்தமான இளநீர், அதாவது பசும்பால் இருக்குது, மற்ற வகையான வாசனை திரவியங்கள்லாம் நம்ம ரத்தினத்தை சுத்தப்படுத்தலாம். இருந்தாலும் இந்த இளநீர்னு சொல்லுவாங்க, தேங்காவுடைய நீர், அது யாரோடைய கைப்படாத நீர்னு சொல்லுவாங்க. அந்த நீரில் இந்த மோதிரங்களை ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஊற வைத்து, பின்பு சுத்தமான நீரில் அலசி, பூஜை ரூமில் ஒரு விளக்கு, ஒரு ஊதுவத்தி, தீபமெல்லாம் காட்டி, அந்த புகையில் காட்டி திரும்பி நம்ம கைக்கு போடுறது நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை திரும்பி அப்சர்வ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆற்றலை இந்த ரத்தினங்கள் பெற்றுவிடும். பொதுவாக ஒருத்தவங்க வாங்கி போடுவாங்க, பல வருஷங்களாகவும் அப்படியே இருக்கும் கையில். அதில் அந்த அழுக்கு சேர்ந்து அதில் அடிபட்டு இந்த கற்கள் டேமேஜ் ஆகிருக்கும். அப்படிலாம் பயன்படுத்தக்கூடாது. ஸோ மாதம் ஒரு முறை நம்ம எவ்வளோ ரத்தினங்கள் போட்டிருந்தாலும், இந்த மாதிரி உபரத்தினங்கள் போட்டிருந்தாலும், இல்லை கழுத்தில் எந்த மாதிரியான ரத்தினங்கள் அணிந்திருந்தாலும் மாதம் ஒரு முறை சுத்தப்படுத்துறதுன்றது ரொம்ப சிறப்பு. இது இந்த ரத்தினம் அப்படின்னு சம்பந்தமான புத்தகங்கள்ல நிறைய இருக்கு. இது பேர் ரத்தின சுத்தின்னு சொல்லுவாங்க. ஒரு ரத்தினத்தையும் நாம் அணிகின்ற போது அதுக்கு உறந்த உலோகத்தோடு அணியும் போது சுத்தின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மனிதனாக பிறந்த நாமே டெய்லி குளிக்கிறோம், நம்மளை நாமே சுத்தப்படுத்திக்கிறோம். அப்போ இந்த ரத்தினங்களுக்கு பவரேஷன் உண்டு. அதனால இந்த ரத்தினங்களை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை நமக்கு உண்டு. இப்போ கோவிலில் 12 வருடங்களுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம்னு நடத்துவாங்க. அந்த சுவாமி சிலைகளை எடுத்து கீழே இருக்கக்கூடிய நவரத்தினங்கள்லாம் திரும்பி எடுத்து சுத்தப்படுத்தி க்ளீன் பண்ணி அதை திரும்பி போட்டு அந்த கும்பாபிஷேகம், குடமுழுக்கு விழாலாம் நடத்துவாங்க. அதெல்லாம் சுத்திப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த ரத்தினங்களை சுத்திப்படுத்தணும். மாதம் ஒரு முறை இந்த இளநீர்னு சொல்லக்கூடிய சுத்தமான நீரில் இதை நல்லா அலசி இதோடைய அழுக்குகளை எடுத்து இதுக்கு ஒரு ஊதுவத்தி, தீபதூபம் காட்டி, எந்த ரத்தினம் அணிகிறோமோ அதற்குரிய மூல மந்திரத்தை ஒரு 108 முறையோ இல்லை 9 முறையோ 27 முறையோ பிராணம் செய்து இதுக்கு மந்திர பிரயோகம் பண்ணுறது நம்மளை நாமே சார்ஜ் பண்ணுற மாதிரி தான். இப்போ ஒரு கைத்தொலைபேசிக்கு டெய்லி சார்ஜ் போட்டால் தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இந்த ரத்தினங்களுக்கும் பவரேஷன் உண்டு. இந்த ரத்தினங்களை சுத்தப்படுத்தி அதுக்கான மந்திர உச்சாரங்களோடு இதை நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பாக இந்த ரத்தினங்கள் நமக்கு நன்மையை மட்டுமே செய்யுமே தவிர தீமையை செய்யாது. வணக்கம்.